அது வந்தா இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏ வாக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் அது சீக்கிரம் வாக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஒன்று செங்குன்றத்தை எப்பொழுதுமே போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறது. கல்யாண மண்டபங்கள் பார்க்கிங் வச்சு பெரும்பாலும் இருப்பதில்லை. கல்யாண மண்டபம் புதுசாக கட்ட கூட பார்க்கிங் வசதி கட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு கல்யாண மண்டபம் கட்டும்போது உரிய அனுமதியோடு பார்க்கிங் வசதி கட்டுவதற்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கின்றோம். அதுபோல் சோத்துப்பாக்கம் பாலவாய் நெடுஞ்சாலையில் விரிவாக்க வசதி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதே அரசு விதிக்கக்கூடிய டிஎன்ஜிஎஸ்டி 9% விதிக்கக்கூடிய அதை வந்து அவங்க தவிர்க்கணும். அது 210 கோடி வருது, 200 கோடி கிட்ட வருது. அதை தவிர்த்துட்டாங்கன்னா நாங்கள் உடனே பணத்தை கொடுத்துறோன்றாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் நம்ம போய் அப்ரோச் பண்ண சொல்றோம், நானும் எம்பிலாம் போய் பண்ண சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னா டிஎன்ஜிஎஸ்டி தவிர்த்துட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா இதுக்கும் டிஎன்ஜிஎஸ்டி தவிர்ங்க அப்படின்னு கேட்பாங்க. வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட மேம்பால சாலை பணிகளை விரைவில் துவங்க வேண்டும். ஏழை மாணவர்களின் படிப்பினை கருத்தில் கொண்டு தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும். புதிய பேருந்து வழித்தடங்களை ஏற்படுத்த வேண்டும். சித்த மருத்துவ பல்கலைக்கழக பணிகளை விரைவாக துவங்க வேண்டும். மாதவரத்தில் முக்கியஸ்தர்கள் சந்திப்பு கூட்டத்தில் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. சென்னை மாதவரம் ரவுண்டானா தனியார் திருமண மண்டபத்தில் மாதவரம் தொகுதிக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை குழு சார்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் ராஜ்யசபா மக்களவை உறுப்பினர் NVN கனிமொழி சோமு சிறப்பாளர் கலந்து கொண்டு பொதுமக்கள் குடியிருப்பு வாசிகள் நல சங்கங்கள் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இந்த முக்கியஸ்தர்கள் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்களது குறைகளான தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி, மாதவரம் நல்லூர் மேம்பால சாலை திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், புதிய வழித்தடங்களுக்கு பேருந்துகள் இயக்குதல், பட்டா, மின்தடை, பூங்கா, நீர்நிலைகளை தூர்வாறுதல், சித்த மருத்துவ கல்லூரி பல்கலைக்கழக பணியை விரைவில் துவக்குதல், சமுதாய கூடம், விளையாட்டு மைதானம், நூலகம், மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செங்குன்றம் வழியாக வண்டலூர், மீஞ்சூர், வெளிவட்ட சாலையில் பேருந்து செல்ல ஆவணம் செய்வது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் சோத்துப்பாக்கம் பாலவாயல் சாலைகளை விரிவுபடுத்துதல், செங்குன்றம் சுற்றுவட்டாரத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்துதல், இடுகாடு அமைத்தல், அதற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தருதல், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக வழங்கினர். இதில் மாதவரம் மண்டல குழு தலைவர் S நந்தகோபால், திமுக பகுதி செயலாளர்கள் G துக்காராம், புழல் M நாராயணன், ஒன்றிய செயலாளர்கள் சோழவரம் தெற்கு ஒன்றியம் மீவே கருணாகரன், வில்லிவாக்கம் மோரைக்கோ தயாளன், புழல் சா அற்புதராஜ், செங்குன்றம் நகர பொறுப்பாளர் RT சுதாகர், மாமன்ற உறுப்பினர்கள் K காசிநாதன், சிந்தரன், வட்ட செயலாளர் துரை ஸ்ரீராமலு உள்ளிட்ட வியாபார நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அது வந்தா இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏ வாக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் அது சீக்கிரம் வாக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, போன தேர்தலில் எம்எல்ஏ அவங்க வந்து வாக்கு கொடுத்தாங்க. இந்த பக்கம் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கிடையாது, ஸ்டார்டிங் போக வேண்டியிருக்கு. அதனால இந்த பகுதியில் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் சீக்கிரம் வாக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. மூணாவது, சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா சித்த மருத்துவங்கிறது நம்முடைய பாரம்பரியம். அதை கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 3. 4வது, இந்த கலைக்கல்லூரி
இல்லை. இல்லாத தொகுதிகளில் கலைக்கல்லூரி வந்து கொண்டு வர்றாங்க. நம்ம பகுதிக்கு இன்னும் கொண்டு வரல. வடகரையில் வந்து ஸ்கூலில் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி பாலாஜி பேசுகிற மாதிரி அந்த பகுதியில் வந்து மொத்தம் 12,000 கோட்டு இருக்கும் அந்த இடத்துல. அங்கே வந்து 50 வருஷமாக ஊர் உருவாகி எல்லாமே அந்த சாலை வசதியிலேருந்து ஒரு 45 வருஷமாக மழை தண்ணி போக முடியாமல் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரால் கூட பண்ண முடியாத இப்போ நம்ம ஆட்சியில் நம்ம எம்எல்ஏ மூலயமா அண்ணன் கருணாகர் அண்ணன் 27 லட்ச ரூபாவில் அந்த மழைநீர் கால்வாவை போட்டு கொடுத்தாரு. அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. தண்ணி போக முடியாமல் மேலே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த பக்கத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் டைரெக்டாக சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய புழலையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு இதுதான், அந்த பகுதியில் யாருக்குமே வந்து பட்டா கிடையாது. 126 சர்வே நம்பரும் 46 சர்வே நம்பர்லையும் பட்டா கிடையாது. ஆனால் அங்கே வந்து 50 வருஷமா இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வரியும் வாங்குறது. சோத்து பக்கம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாலையை அகலப்படுத்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்கோம்னா, அடுத்து வந்து மாதவரம் வரையும் மெட்ரோ வந்துருக்கு. அது டோல்கேட் வரையும் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வெற்றிக்காக நாங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மண்ணின் மைந்தர் மாவட்ட செயலாளர் அவர்களின் வெற்றி பெற அயராது உழைப்பு. சரிங்க ஐயா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்ததுக்கு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனது பிறகு விளையாட்டில் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக செயலாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் உருவாக்கி தர வேண்டும் அன்பு வேண்டுகோள் இருக்கின்றோம். அதேபோல் பெரியார் நகர், பவானி நகர் மற்றும் கரிகால நகர் சுற்றி இருக்க 25 குடியிருப்பு பகுதியில் ஒரு சமுதாய கூட ஒரு வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, செங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் ஒரு பொழுதை கழிக்கவோ இல்லை வெளியே போகணும் நம்ம பீச்சுக்கோ இல்லை இப்போ மணலி மாத்திரம் வந்திருக்க வடவுக்குலாம் தான் செல்ல வேண்டியிருக்கு. அங்கு ஒரு பார்க் வசதி செய்கிற ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போ நமது நண்பர் விரிவாக்குடி சார்பாக கேட்டது போல மாதவரத்திலிருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கு நம்ம சுற்றுப்பயணம் 2-3 ரவுண்ட் ஆகுது. அதை கிளாம்பாக்கம் போவதற்கு வண்டலூர் வழியாக பேருந்து வசதி செய்து கொடுத்தால் பொதுமக்கள் ரொம்ப பயனடைவார்கள். அது மட்டுமல்லாமல் வியாபாரிகளிலிருந்து நோயாளிகள் எல்லோருமே எளிதாக அந்த பயணத்தில் சென்றடைவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். அதே போல் செங்குன்றத்தை எப்பொழுதுமே போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறது. கல்யாண மண்டபங்கள் பார்க்கிங் வசதி பெரும்பாலும் இருப்பதில்லை. கல்யாண மண்டபம் புதுசாக கேட்டால் கூட பார்க்கிங் வசதி கட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த போக்குவரத்து வசதியை தீர்ப்பதற்கு கல்யாண மண்டபம் கேட்கும்போது உரிய அனுமதியோடு பார்க்கிங் வசதி கேட்பதற்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கின்றோம். அதுபோல் சோத்துப்பாக்கம் பாலவாயில் எதிர்காலில் விரிவாக்க வசதி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதே போல் பல்வேறு குளங்கள் தூர்வாராமல் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த குளங்கள்லாம் தூர்வார்ந்தால் நிலத்தடி நீர் உயர்ந்து மக்கள் வசதி பெறவும், அங்குள்ள நிலத்தடி நீர் உயர்ந்தால் நம்ம குடிநீர் வசதி நன்றாக இருக்கிற அன்பு வேண்டுகோளை வைத்து கவனிச்சுட்டு வாங்க. டோல்கேட் வரணும் 1900 கோடி சாங்ஷன் ஆகி அப்படியே இருக்கு. ஒன்றிய மத்திய அரசுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாடு அரசு விதிக்கக்கூடிய டிஎன்ஜிஎஸ்டி 9% விதிக்கக்கூடிய அதை வந்து அவங்க தவிர்க்கணும். அது 210 கோடி வருது, 200 கோடி கிட்ட வருது. அதை தவிர்த்துட்டாங்கன்னா நாங்கள் உடனே பணத்தை கொடுத்துறோன்றாங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் நம்ம போய் அப்ரோச் பண்ண சொல்றோம், நானும் எம்பிலாம் போய் பண்ண சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னா டிஎன்ஜிஎஸ்டி தவிர்த்துட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா இதுக்கும் டிஎன்ஜிஎஸ்டி தவிருங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம ஏற்கனவே ஃபண்டு இல்லாத இருக்குது தமிழ்நாடு அரசு, இது எப்படி நம்மளுக்கு வர வருமானத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது இருக்கு. இருந்தாலும் நம்முடைய சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் முன்ன ஜெயக்குமார் பெரும் முயற்சி எடுத்தார். இப்போ சசிகாந்த் செந்திலும் அதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இன்னும் லைவா தான் இருக்கு, அது நிச்சயமா வரும். அப்புறம் சித்தா பல்கலைக்கழகம் நீங்க கேட்டீங்க, சட்டம் ஏற்றி அதுக்காக 22 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கு. பட் அவர் இந்த கவர்னர் நம்ம ஏற்றின சட்டத்தை அதை நிறுத்தி வச்சிருக்காரு. மாநில கவர்னர் நிறுத்தி வச்சிருக்காரு, இன்னும் நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் எப்போ சொல்றாரோ அவெல்லாம் பண்ண முடியாது. 22 ஏக்கர் ஆவில ஒதுக்கியாச்சு. அப்புறம் நீங்க சொல்ற இது உங்க எதிர்தான் நீங்க பேசுறேன், டிரான்ஸ்பார்ட்மெண்ட் எதிரான நீங்க எதிர் தானே பேசணும். அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா வராது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். புரியுதுங்களா? தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் அனுப்பிலாம் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொன்ன விஷயத்த நான் அளவுக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே மனுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே தலைமை கழகத்தில் தலைவரிடத்தில் கேட்டப்படும். நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும், இந்த எலக்ட்ரிக் கேபிள் மேலே போடுறது,
நிறைய பேர் வந்து இங்க இடுகாட்டுக்கு இல்ல, இடுகாட்டை சரி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கான ரோடு வசதி செய்யணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கால்வாய்களை சரி செய்யணும்னு சொன்னீங்க. பஸ் ரூட்ஸ் சில இடத்துங்களுக்கு இல்லை, முக்கியமா பிலாபாத்திருக்கீங்க, பஸ் ரூட்ஸ் இல்லைன்றது நிறைய பேர் முன்வச்சிங்க. கலைக்கல்லூரி வேணும்ன்ற ஒரு முக்கியமான முன்னெடுப்பை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சில குளங்களை தூர்வாரன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சுட்டு வந்து தலைவர் பார்த்து நன்றி கூறணும், அந்த அமைப்பு முன்னே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரெடியூஸ்ல ஆட்டோ நகரம் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ரேஷன் கார்டை பத்தி சொல்லியிருக்கீங்க. முக்கியமா பட்டாவை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கடந்த 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 4.25 வருஷம் முடிச்சு இப்ப வந்து 5ஆண்டு காலம் முடிய போகுது. நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது என்று. கூடுமான வரையில மக்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, கல்விக்கான ஆட்சி, பொருளாதாரத்துக்கான ஆட்சி தான் நம்முடைய கழக தலைவருக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி 2026 நிச்சயமாக 2.4 வருஷங்கள் தொடரும் அவர் கூறியிருக்கிறார்.